இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, நேற்று இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் ஜலச்சந்தியை கடக்க முற்பட்ட போது ஈரானிய நேவி படையினர் உடனடியாக சுற்றி வளைத்து அந்த கப்பலை ரிட்டர்ன் பண்ணியிருக்கின்றார்கள். இது நேற்று வரைக்கும், இன்று காலை வரைக்கும் இந்த செய்தியை ஈரான் வெளியாக்கவில்லை. ஏனெனில் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது பங்கம் வந்துவிடுமோ என்ற ஒரு கோணத்தில் இந்த செய்தி மறைத்து வைத்திருந்தார்கள். இந்த செய்தியை அமெரிக்கா வெளியாக்க மாட்டாதில்லை. ஏனெனில் அமெரிக்காவின் 2 கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியில வழிமறைக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுறது. அவங்க தாக்கல. ஏனெனில் தொடர்ச்சியாக 22ஆம் தேதி வரையும் ஈரான் தனது அமைதி பேச்சுவார்த்தையுடனும் போர், அதாவது சீஸ்ஃபயருக்குள் இருக்குது. அதனால் நாம் எந்த ஒரு தாக்குதலை அமெரிக்கா மீது தாக்குதல் தொடுப்பதில்லை என்ற ஒரு செல்ஃப் உத்தரவாதத்தில் ஈரான் இருப்பதால் இந்த நேரம் பார்த்து இது சமாதானத்தை குழப்பலாமா அல்லது எந்த நோக்கங்களோடு வெளியாக்கல. ஆனால் ஈரான் இந்த செய்தியை இன்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வரையும் வெளியாக்கவில்லை. காரணம், 21 மணி நேரமாக நேரடி இறுதிக்கட்ட, அதாவது இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் பாகிஸ்தான் 2 அணியையும் நேருக்கு நேர் பேசவிட்ட போதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஏற்கனவே சொன்னது போன்று 3 விடயங்களில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது. யுரேனியம் என்கப்பட்ட விடயம் நாம் அதை நிறைய சொல்லலாம். யுரேனியம் செறிவூட்டல் என்பது அணுகுண்டுக்கு மாத்திரமல்ல, அதன் பல சேவைகளுக்குமாக அது அவசியப்படுகின்றது. உலகத்தின் ஒட்டுமொத்த நாடுகளையே, நம்ம 3ஆம் உலக நாடு ஸ்ரீலங்காவுக்கு தேவைப்படும், ஆனால் அவங்களோட பலம் இல்லை. யுரேனியம் செறிவூட்டும் அளவுக்கு இலங்கை இல்லைதானே. ஆனால் ஈரான் அந்த வசதி இருக்கு, நினைத்தால் அது அணுகுண்டை தயாரிக்கலாம் என்று சொல்லுகின்றது. ஆனால் இஸ்ரேலின் அச்சம் என்னவென்றால் இது அணுகுண்டு செய்து விட்டுருவாங்க. அதனால் தான் இப்பொழுது அணுகு பிடிக்குள் நாம தொடர்ச்சியாக கடந்த வருடமிருந்து நாம் சொல்லி வருவது, அமெரிக்க அதிபரை மொஷாட்காரங்க ஒரு அணுகுப்பிடியில் அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அதிலிருந்து அவர் அதை அசைக பிசக முடியவில்லை என்பதுதான் உண்மையான கள நிலவரம். இந்த நிலைமையை தான் நேற்று இவங்களோட 2 ஆர்பக் வகையை சேர்ந்த 2 USS மைக்கேல் மர்பி மற்றும் USS பிராங்க் கிடி பீட்டர்சன் ஆகிய 2 கப்பல்களும் ஜலச்சந்திய கடக்க முயன்ற போது ஈரானிய கடற்படையில வழிமறைக்கப்பட்டு ஆக்களை ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறாங்க. எந்த சண்டையும் இந்தப்பா, நீ வந்த வழியே போயிடு, சும்மா நம்மள கடுப்பு காடா போயிடுப்பா அப்படி என்று சொல்லும் பாணியில அமெரிக்கா இவங்களை விரட்டி அடித்திருக்கிறதா உண்மையான கதை. இதை ஈரான் வெளியாக்கல. இப்ப அந்த செய்தி கசிந்திருக்குது. வாங்க அந்த செய்திக்குள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையுடன் ஒத்துப்போகும் வகையில் நேற்று ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக 2 போர்க்கப்பல்களை செலுத்த அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட முயற்சி ஒரு தோல்வியிட்ட பிரச்சார சாகசமாக முடிந்தது என்று ஈரானிய தரப்பால் சொல்லப்படுகிறது. உயர்மட்ட ராணுவ பாதுகாப்பு வட்டாரங்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் பாகிஸ்தான் தலைநகரில் நடைபெறும் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளில் செல்வாக்கு செலுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தோல்வியுற்ற பிரச்சார நடவடிக்கையின் ஒரு பகுதியாக
ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அதிக ஆபத்து நிறைந்த பயணத்தை மேற்கொள்ள முயன்ற அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல்கள் 2 போர்க்கப்பல்கள் சில நிமிடங்களிலேயே முழுமையாக அழிந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டன என்றும் தெரிய வந்துள்ளது. அப்ப அது ஒரு போர் நிறுத்தம் இல்லைன்னா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. போர் நிறுத்தம் இருந்ததால இவங்க ரிட்டர்ன் அனுப்பிக்கிறதா எதுவும் செய்யாமல் ஆர்லே வகையைச் சேர்ந்த போர்க்கப்பல்களான USS மைக்கேல் மர்பி DDG-112 மற்றும் USS பிராங்க் E பீட்டர்சன் DDG-121 112 121 நல்ல நம்பர் வச்சுங்களா ஆகிய 2 அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியை கடக்க முயன்ற போது ஈரானிய கடற்படையால் சுற்றி வளைக்கப்பட்டு வழிமறைக்கப்பட்டு பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்தின. அதன் பேரில் 2 கப்பலும் ரிட்டர்ன் போயிட்டாங்க. விசாரணைகளின்படி அமெரிக்க கப்பல்களுக்கு மூடப்பட்டு வரும் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியை கடந்து செல்வதில் அமெரிக்க போர்க்கப்பல்களும் அவற்றுடன் சென்ற போர்க்கப்பல்களும் வெற்றி பெறவில்லை. அமெரிக்காவின் இந்த முயற்சி அமெரிக்காவிற்கும் அதன் இராணுவத்திற்கும் எளிதில் ஒரு பேரழிவாக மாறி இருக்கக்கூடிய மிகவும் அபாயகரமான ஒரு நடவடிக்கை என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஈரானிய கப்பல் ஏவுகணைகள் கப்பலை குறிவைத்து தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்ட பிறகு அந்த கப்பல்கள் முழுமையாக அழிவிலிருந்து சில நிமிடங்களே தொலைவில் இருந்தன. அந்த 2 போர்க்கப்பல்களும் அதுடன் வந்த கடற்படையும் பாரிசிய வளைகுடாவின் முகத்துவாரத்தை அடைந்த போது ஈரானின் போர் ஏவுகணைகள் அவற்றை குறிவைத்தன. மேலும் போர்க்கப்பல்கள் திரும்பிச் செல்வதற்கு 30 நிமிடங்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த கப்பல்கள் உடனடியாக பின்வாங்கின. 30 நிமிடங்களுக்கு நீ போகல மவனை நடக்கிற வேற அந்த மாதிரி பாணியில சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் நம்ம ஒரு பாசத்தில் சொல்லிக்கலாம். இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் கடற்படைகளை ஏமாற்றும் நோக்கில் தங்கள் இருப்பிட தகவல் அமைப்பை அணைப்பது உள்ளிட்ட மின்னணு போர் உத்திகளை பயன்படுத்த அவை முயன்றிருக்கின்றன. தங்கள் அடையாளத்தை போலியாக காட்டி ஒமானுக்கு சொந்தமான வர்த்தக கப்பல்கள் போலவும் ஓமான் கடலில் தென்பகுதியில் கடலோர போக்குவரத்தில் ஈடுபட்டிருப்பது போலவும் தங்களை காட்டிக்கொள்ள அவை முயன்றதாக ஈரானிய தரப்பால் சொல்லப்படுகின்றது. போர் நிறுத்தத்தின் போது ஈரானிய படைகள் அலட்சியமாக இருக்கலாம் என்று எதிர்பார்த்து மறைவாகவும் ஏமாற்றியும் பாரிசிய வளைகுடாவிற்கு நுழைய அந்த கப்பல்கள் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் கடற்கரைக்கு மிக அருகிலும் ஆழமற்ற நீர்வழியாகவும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தன. இருப்பினும் இந்த புஜைராவை சுற்றி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த IRGC கடற்படையினர் அந்த ஏமாற்று வேலையை ஏற்கனவே கண்டறிந்து விரைவான நடவடிக்கையை எடுத்திருந்தது. USS பிராங்க் பீட்டர்சன் முதலில் தனது பாதையில் தொடர்ந்து செல்ல முயன்றது. ஆனால் உடனடியாக கப்பல் ஏவுகணை ரேடார்கள் தன்னை குறிவைப்பதை உணர்ந்து IRGC கப்பல்களால் தடுத்து நிறுத்தப்பட்டன. அதே நேரத்தில் IRGC ஆளில்லா விமானங்கள் அந்த 2 போர்க்கப்பல்களுக்கு மேலே பறந்தன. பின்னர் USS பீட்டர்சன் சர்வதேச அலைவரிசை 6-16 ஒரு அறிவிப்பை பெற்றது. அது 30 நிமிடங்களுக்குள் திரும்பி அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும், இல்லையெனில் அது ஈரானிய ஆயுதப்படைகளின் இலக்காகிவிடும் என்று ரேடியோ மெசேஜ் ஒன்று அனுப்பப்பட்டது. அந்த போர்க்கப்பல்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்த வலியுறுத்தியதால் அதற்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் விளைவாக அது அழிக்கப்படுவதற்கு சில நிமிடங்கள் இருந்த நிலையில் இருந்தது. விசாரணைகளின்படி IRGC கடற்படை தளபதிக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் இடையான உரையாடல் அவர்கள் IRGCயின் எச்சரிக்கைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்ததை காட்டுகிறது. ஈரானின் கடற்படையின் தயார் நிலையை சோதிக்கும் பொருட்டு போர் நிறுத்தத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த தோல்வியுற்ற நடவடிக்கை திட்டமிடப்பட்டிருந்தது என்றும் அந்த விசாரணையில் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் இஸ்லாமாபாத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் பேச்சுவார்த்தையாளர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டிருந்தது. இரவு 21 மணி நேரத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை இன்று அதிகாலையில் முடிவடைந்த இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு திருப்புமுனையும் இல்லாமல் தோல்வியில் முடிந்ததாகவே நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதைத்தான் இந்த செய்தியும் சொல்லப்படுகிறது. விசாரணையின் கண்டுபிடிப்புகளின்படி 2 அமெரிக்க போர்க்கப்பல்களின் நடவடிக்கை அதன் 2 இலக்குகளையும் அடைவதில் தோல்வியடைந்து விட்டது என்றும் அது முறியடிக்கப்பட்டது என்றும் ஈரான் தரப்பால் சொல்லப்படுகிறது. ஆதரவு ஹெலிகாப்டர்களும் அந்த போர்க்கப்பல்களுக்கு
மேலே பறந்து கொண்டிருந்தன. இந்த இரண்டு போர்க்கப்பல்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அதே நேரத்தில் அப்பகுதியில் உள்ள அனைத்து கப்பல்களும் அவற்றிலிருந்து குறைந்தது 10 மைல் தொலைவில் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டன. இதன் மூலம் அவை ஈரானிய புரட்சிகர காவல் படையால் குறிவைக்கப்பட்டால் சுற்றியுள்ள கப்பல்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதவர்தான் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் நிமித்தம் ஹார்முஸ் ஜலசந்தியிலே இருந்த பல கப்பல்களும் 10 மைல் நோக்கி பின்வாங்கப்பட்டதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. சமீப நாட்களில் போர் செயலர் பீட் ஹெக்ஸத்தின் உத்தரவின் பேரில் ராணுவத்திலிருந்து உயர் ராணுவ தளபதிகள் வெளியேற்றப்பட்டதின் விளைவாகவே அதிக ஆபத்து நிறைந்த மற்றும் சொதப்பலான இந்த அமெரிக்க நடவடிக்கை நிகழ்ந்தது என்றும் அந்த விசாரணைகள் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக போர்க்கப்பல்களை கடந்து செல்ல வைக்கும் முயற்சி ஒரு தோல்வியுற்ற பிரச்சார நடவடிக்கையாக மாறியது என்றும் அமெரிக்கா ஒரு ராணுவ நடவடிக்கையை பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தியது என்றும் அந்த விசாரணையில் தெரிய வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று முன்னதாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்க ராணுவ கப்பல்கள் செல்வது குறித்த அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் சென்ட்ரல்காம் கூட்டுக்களை கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் திட்டவட்டமாக நிராகரித்திருந்தார். இந்த மூலவாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதை வழியாக எந்த ஒரு கப்பலும் செல்வதற்கான அங்கீகாரம் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளிடம் மட்டுமே உள்ளது என்றும் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் சோல்பகாரி கூறியிருந்தார். ஒரு தனி அறிவிப்பில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்க கடல் ராணுவ கப்பல்கள் செல்ல முயற்சித்தால் கடுமையான எதிர்ப்பு எதிர்கொள்ளப்படும் என்றும் ஈரானிய குடியரசின் காவல் படை தெரிவித்திருக்கின்றது. இவைகளை மீறி செல்கின்ற போது, அதாவது ஈரானின் உத்தரவுகளை மீறி செல்கின்ற போது கடுமையான தாக்குதலுக்கு எல்லா வகையான கப்பல்களும் அமைந்துவிடும் என்றும் ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கையை இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுத்திருக்கின்றது. இதேவேளை அமெரிக்க நேவி அதாவது கடற்படையினர் மிகப்பெரிய முற்றுகை ஒன்றுக்கு தயாராகி வருவதாகவும் வேறு ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. இன்னும் ஒரு வாரமோ 2 வாரத்திலோ அல்லது இன்னும் 22ஆம் தேதி அந்த 2 வார போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னோ அல்லது முன்னுக்கோ மிகப்பெரிய தாக்குதல், ஈரானுக்கான மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருகின்றது என்பதுதான் மேலதிக செய்தி. எல்லோரையும் இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.